தென்காசி அருகே இளைஞர் ஒருவர் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி தனது வீட்டையே நூலகமாக மாற்றியுள்ளார். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்களை கொடுத்து உதவும் இளைஞர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த இடம் பொது நூலகம் அல்ல. ஏழை மாணவர்களுக்காக தனது சொந்த செலவில் இளைஞர் ஒருவர் திறந்துள்ள நூலகம்தான் இது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள டிஎன் புதுக்குடி விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் திருமலைக்குமார். கைத்தறி நெசவு தொழில் செய்து வரும் குடும்பத்தில் பிறந்த இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தக வாசிப்பை தொடங்கியுள்ளார். புத்தகங்கள் சேர சேர தான் வாங்கி வைத்திருந்த புத்தகங்களை நண்பர்களிடம் பகிர்ந்துள்ளார். அவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் புத்தக வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கவே தனது வீட்டின் மாடியில் குடிசை அமைத்து நூலகம் அமைக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. இதற்காக நண்பர்களிடம் 1,00,000 ரூபாய் கடனாக பெற்று புத்தகங்களை வாங்கி குவித்துள்ளார் திருமலைக்குமார். இந்த லைப்ரரி வந்த மாற்றம் என்னென்னா, 10th ஒரு படம் ஃபெயில் ஆகிட்டேன். அதில் மன அழுத்தம் அதிகமானோடனே டிவி அதிகமாக நாங்கள் பார்ப்போம். அதில் புதிய சேனலில் ஐஏஎஸ் ஹீரோயின் போய் பேசினாங்க. படிப்பது ஒரு சுகமேல் இருந்தது. அதை நாளாக மாதம் ஒரு புத்தகம் வாங்கி படிக்கனால ஒரு மாற்றம் என்னால் முடிஞ்சுது. அது ஒரு வைப்ரேஷன் என்னால் உணர முடிஞ்சுது. அந்த ஒரு வருஷமாக படித்த வச்சு ஒரு நூலை வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணோம். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் ஏழை மாணவர்களுக்காகவும் புத்தகங்களை வாங்கி வைத்துள்ளார் திருமலைக்குமார். இந்த நூலகத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் இன்று பல்வேறு அரசு பதவிகளில் உள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறுகிறார் திருமலைக்குமார். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை தான் அறிந்தது மட்டும் இல்லாமல் இளம் தலைமுறையினரையும் ஊக்குவித்து வரும் திருமலைக்குமாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சன் நியூஸ் செய்திகளுக்காக சங்கரன் கோவிலில் இருந்து மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.